அந்தஸ்துகள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. வ மக்ஃபிரா, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு. அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு இல்லை என்றால் நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்ல முடியுமா? சொர்க்கம் செல்ல முடியுமா? பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ் அவனுடைய கருணையால் பாவங்களை மன்னித்தால்தான் சொர்க்கம். சிலரை மன்னிப்பான், சிலரை அந்த பாவங்களுக்கு ஏற்ப நரகத்தில் அல்லாஹ் வாழ வைப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மூமினாக வாழ், அல்லாஹ் உன்னை மன்னிக்கின்றான். வமக்ஃபிரா வரிஸ்குன் கரீம், கண்ணியமிக்க வாழ்வாதாரத்தை அல்லாஹ் உனக்கு ஏற்படுத்துவான். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. முஃபஸ்ஸிர்கள் அதை ஜன்னா என்று சொல்லுகிறார்கள், சொர்க்கம் என்று சொல்லுகிறார்கள். யா அல்லாஹ், கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படியே படித்துக் கொண்டே வாருங்கள், படித்துக் கொண்டே வாருங்கள். சூரத்துல் அன்ஃபாலுடைய 24வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வலிர்ரசூல் இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். மூமின்களே, ஈமான் கொண்டவர்களே, ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களை அழைத்தால் அந்த அழைப்பிற்கு நீங்கள் பதில் கொடுங்கள். என்ன சொல்கிறான்? அல்லாஹ் உங்களை அழைத்தால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அழைத்தால் நீங்கள் பதில் கொடுங்கள் அதற்கு. இங்கே முஸ்லிம் சமூகம் குர்ஆன் ஒன்றை தடை செய்கிறது, அதை முஸ்லிம்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். வட்டி தொழுகை, வட்டி குர்ஆனிலே தடை செய்யப்படுகிறது, ஆனால் முஸ்லிம்கள் வட்டி வாங்குகிறார்கள். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. மது, போதை தரக்கூடிய பொருட்கள் அல்லாஹ் குர்ஆனிலே தடை செய்கிறான். முஸ்லிம்கள் என்று லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்ல மாஷா அல்லாஹ் அதை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் பட்டியலிட்டு பாருங்கள், முஸ்லிம்களுடைய பெயர் அதில் இருக்கும். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்து பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள் அழைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வழிமுறையின் பக்கம் அழைத்தார்கள். யார் என் வழிமுறையை பின்பற்றவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் சுன்னாக்கள் இந்த முஸ்லிம் சமூகத்துடைய புரிதல் என்னவென்றால், சுன்னா என்றால் விரும்பினால் எடுத்துக்கொள்ளலாம், விரும்பவில்லை என்றால் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சுன்னத் தொழுகை தொழுவோமே, இது போன்றுதான் முஸ்லிம் சமூகம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டுமொத்த சுன்னாவையும் நினைத்துக் கொண்டிருக்கிறது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. தாடி வைப்பது சுன்னத்து தான், விட்டால் பரவாயில்லை. சுன்னத்தான நோன்பு வைப்பது சுன்னத்து தான், விட்டால் பரவாயில்லை. ஹதீஸ் தானே, அது செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம், குர்ஆனில் இருந்தால் தான் கட்டாயமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பிய, ரசூல்மார்களை அனுப்பிய காரணத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூல்மார்கள். முஸ்லிம் சமூகம் சுன்னாக்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், சுன்னாக்களை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதிலே கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அல்லாஹ் அழைக்கின்றான், வாருங்கள் அல்லாஹ்வின் பக்கம். அல்லாஹ் உங்களை அழைத்தால், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை அழைத்தால் அதற்கு பதிலளியுங்கள். இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களை, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்போது லா இலாஹ இல்லல்லாஹுவை பிரச்சாரம் செய்தார்களோ அன்றிலிருந்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வது முதல், மதீனாவிலிருந்து மறுபடியும் மக்காவிற்கு வெற்றியாகி அல்லாஹ்வுடைய தூதர் வரும் வரை காஃபிர்கள் முஸ்லிம்களுக்கு கொடுத்த சோதனைகளை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். எம்முடைய முன்னோர்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் சிரமங்களையும் எண்ணி பாருங்கள். ஆனால் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழைப்பிற்கு பதிலளிக்காமல் இருந்தது சில சஹாபாக்கள் தான், அதுவும் சில நேரங்களில்.
அதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாடங்களையும் படிப்பினையும் கொடுத்து அல்லாஹ் அவர்களை மீட்டெடுத்தான். உஹதுடைய போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு சிறு கட்டளை மீறப்பட்டது. அல்லாஹ் மிகப்பெரிய சோதனையை கொடுத்தான். 3 சஹாபாக்கள் தபூக்குடைய யுத்தத்திலே பின்தங்கினார்கள். அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாடங்களை புகட்டி மீண்டும் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் கொடுத்தான். இப்படி சில நேரங்கள் தான். ஆனால் ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய குழுவும் என்றும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதில் யார் தடுத்தாலும் எது தடுத்தாலும் உலகமே எதிராக நின்றாலும் அந்த உறுதி நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த மனப்பக்குவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அக்கபாவுடைய உடன்படிக்கை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு மதீனாவாசிகள் அன்சாரிகள் சில மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு திரும்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவாசிகளுக்கு பாடம் புகட்டுவதற்காக, இஸ்லாமை கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்புகிறார்கள். ஒரு தாயி மதீனாவிலே அத்துணை குழுவையும் அடுத்து அழைத்து வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பைஅத் செய்வதற்காக. இப்படித்தானே அக்பாவுடைய 2வது ஒப்பந்தம் வருகிறார்கள். அன்சாரிகள் எல்லாம் கூடி இருக்கிறார்கள். இரவிலே அல்லாஹ்வுடைய தூதர் அப்பாஸ் அவர்களோடு செல்லுகிறார்கள். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களோடு செல்லுகிறார்கள். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் பேச ஆரம்பிக்கின்றார்கள். என் கூட்டமே, உங்களோடு நான் வர வேண்டும் என்றால் எனக்கு சில பைஅத்துகளை, சில உடன்படிக்கைகளை நீங்கள் கூறுங்கள். என்ன? அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை வைக்க கூடாது. என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை வைக்க கூடாது, நீங்கள் திருடக்கூடாது, நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொல்லக்கூடாது, ஆண் குழந்தைகளை நீங்கள் அசிங்கமான மானக்கேடான விஷயங்கள் பக்கம் நெருங்கக்கூடாது, நன்மைகளை நீங்கள் அழித்து விடக்கூடாது. இப்படி பைஅத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இந்த பைஅத்தை எல்லாம் மீண்டும் இந்த சமூகம் புதுப்பிக்க வேண்டிய காலத்தில் தான் வாழ்கிறோம். லா இலாஹா இல்லல்லாஹ்